நீ என் தாசன், நான் உன் மூலமா மகிமைப்படுவேன். அவர் மகிமைப்படுவதற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும்போது, அவர் என்னுடைய தாயினுடைய கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் என்னை முன்குறித்தார், என்னை தெரிந்தெடுத்தார், என்னை அழைத்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார். தீவுகளில் உள்ள மக்களுக்கும் இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே நாமும் இருளிலே இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம். ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைப்பதற்கு இந்த நல்ல செய்தி, இந்த அன்பின் செய்தி, இந்த பிரகாசமான சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆகவே இந்த நற்செய்தி பணி, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிற பணி, உலகத்தை மாற்றுகிற தேவ வல்லமை, ஒரு மனிதனை மாற்றுகிற தேவ வல்லமை, இந்த தேவ வல்லமை அடங்கிய சுவிசேஷம். பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்யப்படேன்? வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது ரட்சிப்பு உண்டாவதற்கு இது தேவ பலனா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா.